இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அந்த மைன்கிராஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சரு டிவி சோஃபா அது மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் இந்த எப்படிலாம் செய்கிறது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் டிவி பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம். இது வந்து தனியாக மோடு பற்றியெல்லாம் கேட்க தேவையில்லை, நம்ம விளாட்ற சாதாரண வசன்லேயே ஏற்றிக்கலான்ட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் பர்சனில் மாறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் மாறி வச்சு பேக் போட்டிருந்தேன்னா ஒன்றும் இல்லை, இருக்காக இருக்குது. அதை சீக்கிரமாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிவோம் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்துடும், இல்லை வீட்டுக்கு சேர்ந்து தான் விளாடுறோம், வெளியே சும்மா நாங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பிளாக் மட்டும்தான் தேவை. ஹோல் பிளாக்கு பெயிண்டிங்கு, ஹோல் பிளாக்கு அப்புறம் பெயிண்டிங், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல, ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லுவாங்க அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிவி நம்மளுக்கு கிடச்சி, ஒரு நார்மல் டிவி தாங்க இது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிவி மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வச்சு போட்டுக்கலாம். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு போட்டுட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்கரேஷன் காண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டிவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி சொல்கிறோம். ஸோ இதை உடச்சிட்டு இப்படி வேறு ஏதாவது மாற்றிக்கலாம், வேறு ஏதாவது வேணுன்னா கூட மாற்றிக்குவோம், இதே வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ எட்டா வந்தாங்கன்னா இதான் ரிமோட்டு பிடிக்கலையா அப்படி மாற்றிக்கணும். இதை கூட அதுவும் ஹோம் தியேட்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த தேக்கு இருக்குதான் டிவி ஆற்றிடுங்க, ஏன்னா டிவியை போட்டு ஓகே வச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சோஃபா செய்வது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸில் உங்களுக்கு என்ன கலர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணணும். ஸோ ஒயிட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரினாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல டிவி பார்த்துக்கிட்டே இது பண்ணுற மாதிரி கூட தான் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குது. ஸோ அப்படி உட்காந்துக்கிட்டே சோஃபா மாதிரி இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் டைனிங் டேபிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுமா? ஸோ வாங்க அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டிங் லேடிங் எடுத்துக்கோங்க. அந்த சாஃப்டிங் லேடிங் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சாரி நான் பின்னாடி நான் உடச்சிட்ருக்கேன் ஹவுஸை, கஷ்டப்பட்டு பில்டு பண்ண ஹவுஸில் நான் உடச்சிட்ருக்கேன் நான். ஐயோ இந்த கிளாஸ் கிடையாதுப்பா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனிங் டேபிள் ரெடி. ஸோ இந்த இடத்துல அதாவது கேக் கூட வச்சுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், கேக் கூட வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணும்னா ஈட்டிங்க்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அவசியமாக கிடையாது, யாருனாலும் நினச்சா பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். கேக் இருக்குது, டோனட்
என்னதுங்க கேப்பே வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. கிளாஸ் கூட வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். கிளாஸில் கூட எதுனா வைக்கலாம், கேட்க கூட வைக்கலாம். அப்படியே சாப்பிடு. ஆகா, அப்படியே பசியில் நிறைய இதுங்க. சை, கடக்கு முடக்கம் சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் கைஸ், கோச்சுக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்டை குறைச்சாச்சு. இப்போ கடக்குன்னு கேட்காது, தின்னு முடிச்சாச்சு. சரி, இப்போ ஒரே ஒரு கேக் மட்டும் வச்சுட்டு போயிடும், யாராவது விருந்தாளிக்கு வந்தால் கொடுக்குறதுக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரிக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாத் டாப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, பண்ணிடுவோம்மா அந்த பாத் டாப்பை. ஸோ ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடம் பார்த்து பண்ணிடுவோம். அந்த பாத் டாப் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே பார்த்திங்கன்னா ஈஸியான பாத் டாப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்தாச்சோ, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பண்ணிவிடுவோம். ஸோ வாட்டர் இந்த இருக்கு. காய்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், I want to please subscribe guys, please subscribe, please subscribe and share and like, please guys, please. 1 minute. ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுது. ஸோ தட்ஸ் ஆல் பாத் டப். உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு ஏதாவது சோப்பு வைக்கிற இடம் வேணுமா? ஸோ சாரி, சோப்பு வைக்கிற இடம் ஏதாவது அப்படி ஏதாவது வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது வச்சுக்கிறேன். ஸோ கீழே ஏதாவது இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ மாதிரி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது, இது கூட நல்லா தான் இருக்குது. மேலேருந்து வாட்டர் வர மாதிரி ஃப்ளோ. ஸோ இங்கே இருந்தது, இதுவே நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ளோ ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல்ங்க. மேலே ஏதாவது பூத்தொட்டி வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓ மை காட், இங்கேயும் வாட்டர் ஃப்ளோ பண்ணிட்டேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட்னே சொல்லலாம். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி. ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே ஏதாவது டார்ச் வேணும்னா வச்சுக்கோங்க. ஓ கைஸ், அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிவி இருக்குது. ஓ இங்கே வைக்க மறந்துட்டேனும். ஐயோ மை காய்ஸ், டிவியை மாற்றிட்டேன். சாரி காய்ஸ். ஐயோ கேட்க வர பட்டேனும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இதை விட்டுட்டு நான் எங்கெல்லாம் போகிறேன் பாருங்க. வேறு பிக்சரே வதாடாடே என்னடே. இதை விட்டு அந்த வயசுக்கு வேறு எந்த பிக்சருமே கிடைக்காதாடா என்னடாடே சொல்கிறாடே. ஆத்தாடி வேணவே வேணும். ஓகே ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்ட் பாக்ஸை போய் வச்சோம். ஸோ இதுக்கான வீடியோ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோ இவ்வளோ தான். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா கைஸ்?
டட்டா பாய்ஸ் see you அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அயன் கோலம் ஸ்பான் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சாஃப்ட் எடுக்கணும். ஸோ அதனால் நான் இங்கே தான் வரணும், ரெண்டுமே எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் அங்கே தான் போகணும். போய் சோஃப் பண்ணணும். இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். எதுவுமே இல்லைனா எதுங்க, ஒருவேளை இந்த ஆக்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக முடியும், புரிஞ்சு போச்சு. சிஎஸ் வச்சு தான் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஏங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, நாம் என்ன பண்ணுறோம், இதில் இருக்க இதை தான் எடுக்கிறோம். தோல் எடுக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் கொடுக்குறானுங்க? எங்க தோல் எடுக்கும்போது எப்படித்தான் ஒரே கொடுக்குறாங்களோ தெரிலங்க. சே தாளாக இருக்கானுங்க. ஸோ என்னடா கிரியேட்டிவ் மோடில் போட்டு முட்டாள் மாதிரி விளாட்ற அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு அறிவுத்தளம் இருக்கிறதுனால தானே நான் முட்டாள் மாதிரி பண்ணுறேன். கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்னிச்சர் சேர்லாம் சொல்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ காய்ஸ், பை பை, see you.